நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீக்கிரமே இந்த ட்ராக் முடிஞ்சு புதுசாக ஒரு ஸ்டோரி உள்ளே என்ட்ரி ஆகுன்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துட்டு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் கார்த்திக்கோட ஃபேன்ஸ் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா போய் ஆஃபீஸில் நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. போய் எப்படியாவது உண்மையை சொல்லிடணும்னு சொல்ல போகிற நேரத்தில் அங்கே வந்து ஒரு பெரிய அணுகுண்டே போட்ட மாதிரி கார்த்தி வந்துட்டு அங்கே பூகம்பமாக வெடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட இனிமேல் வந்து உனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை கிடையாது, என்னை வந்துட்டு பொய் சொல்லி ஏமாற்ற பார்த்தேல, போயிரு அப்படின்னுட்டு இருக்காங்க. சார் நான் என்ன உங்கள் சொத்தையா சார் எழுதி பார்த்து ட்ரை பண்ணேன், ஏதோ நேற்று வாங்கக்கூடிய ஃபைலை நான் சைன் வாங்கலை அதானே சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன தப்போ பெரிய தப்போ, ஆனால் நீ பொய் சொல்லி ஏமாத்தினேல அதுதான் தப்பு, இவளை வந்துட்டு உடனே வேலை விட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிடுறாரு. அதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தீபா வேற போச்சு இனிமேல் நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஸ்னேகா வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சார் இப்போ ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க, நீ அப்புறமா வந்து சைன் வாங்கியிருக்கலாம்ல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அவங்க வந்து டென்ஷனாக இருக்கிறதுனால இப்போ இவங்களை வேலையை விட்டு அமுச்சு விடலை, அந்த பொய்னால தான் இப்போ வேலையை விட்டு அமுச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தான் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் தான் இருக்குது, அதுக்காக அதெல்லாம் பொய் சொல்லி மறைக்க முடியுமா, அது இப்படி நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க. நாளை பின்ன இதை விட பெரிய தப்பு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அவங்கள எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து தெரியும், ஸ்கூல் டைமில் இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், சின்ன பொய்னா கூட கார்த்திகால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, அது கூட இருக்கிறவங்க பொய் சொன்னால் கார்த்திகால ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் தீபா கேட்டுட்டு சும்மாவே அவங்க சொல்ல மாட்டாங்க, இதில் இந்த மாதிரி ஒரு சீனை வேற கொண்டு வந்துட்டாங்களா, சொல்லப்பா வேணும், இதுதான் சாக்கு, இனிமேல் நாங்கள் இருக்கவே கூடாது. ஒரு ஆஃபீஸில் சாதாரண ஸ்டாஃப் பொய் சொன்னதுக்கே அவரால் ஏற்றுக்க முடியல, நான் சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா, அவரோட வாழ்க்கை விட்டே அமுச்சு விட்டுருவாங்க. கார்த்திக் சார் சவாலில் ஜெயிக்கிறதா இல்லை என்னோட வாழ்க்கை முக்கியமாக, கார்த்திக் சார் கூட சேர்ந்து வாழ முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் சொல்லாமலே அங்கேருந்து தயங்கி வெளியில் போய் நின்றுடுறாங்க. நேற்று மட்டும் மீனாட்சி கிட்ட எப்படிலாம் பேசுனாங்க, அவர் என்னை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டு வெளியில் அமிச்சாலும் பரவாயில்ல, அவருக்காக பாடி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமாக போயிடுவேன் அப்படின்னு. இன்னைக்கு வந்துட்டு இப்படி ஒரு சீனை காமிச்சு பயங்கர மொக்கையாக சீரியலை எடுத்துட்டாங்க. ஏன் தான் டேரக்டர் வந்துட்டு இப்படி கொண்டு போகிறாருன்னே தெரியவே இல்லை. பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்மளை வந்துட்டு காதல் பரத் மாதிரி பைத்தியமாக்கிடுவாங்கன்னு தோணுது. எப்படி வந்துட்டு தீபா சொல்லாமல் வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, கார்த்தி வந்துட்டு ஃபோன் பண்ணுவார் என்னங்க வல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவி ஃபோனை எடுக்க மாட்டாங்க, தீபா ஃபோனையும் எடுக்க மாட்டாங்க. மீனாட்சி கிட்ட வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. மீனாட்சி வந்துட்டு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு, அதுவுமே உனத்துக்கு இல்லாத ஐடியாவாக தான் இருக்கும். நேற்றே வந்துட்டு தீபா நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. மீனாட்சி தான் இங்கே சொல்லாத ஆஃபீஸில் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கிற பிளானையே சொதப்பி விட்டாங்க. மீனாட்சி நல்லது பண்ணுறதா செஞ்சு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சூனியம் வைக்கிற மாதிரி தான் பண்ணி முடிச்சிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்து, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குமே ரெக்கார்டிங் நடக்காது, நாளைக்கு தான் வந்துட்டு ப்ரோமோவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ரெக்கார்டிங் சீன் மாதிரி ஓடிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்னேகா மீனாட்சி கார்த்திக்லாம் நிற்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்னேகா வந்துட்டு பயங்கரமாக தீபா பாடுறதை பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸ்னேகா என்ன அவ்வளோ நல்லவளா, சும்மாவே தீபாவை கண்டாலே காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் தீபா வந்துட்டு கார்த்திக்காக பாடி கொடுக்குறத பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே மோஸ்ட்லி கனவு சீன் மாதிரி தான் தெரியுது. இப்படியே கனவுன்னு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டோரியை கூடிய சீக்கிரம் இந்த சீரியலுக்கு வந்து ஒரு எண்டு கார்டை போட்டு மக்களே வந்துட்டு பேக்கப் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு நல்ல ஹீரோயினியை வச்சுக்கிட்டு இப்படியா அந்த ஹீரோவை வந்துட்டு ஏமாத்துற மாதிரி, சின்ன நண்டு சுண்டு கூட ஏமாத்துற மாதிரி ஸ்டோரி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. தீபா மேலே எந்த தப்புமே இல்லை, நட்சத்திரா தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு கார்த்தி வந்துட்டு சாதாரண எஃபெக்ட் தான் எடுத்தார். அந்த இதெல்லாம் எப்படி குழுவை கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் நட்சத்திராவோட பிளான் எல்லாம் வந்துட்டு அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் கார்த்திக்கு சீன் கொண்டு வந்தால் இன்னும் எப்படி இருக்கும் ஸ்டோரியை. இந்த இதை ட்ரக்குன்னு முடிச்சுட்டு தீபா வந்துட்டு கார்த்திக்காக பாடி கொடுத்து அபிராமி கிட்ட நல்ல பேர் வாங்கி குடும்பத்துக்குள்ளே ஒரு வேறு சிக்கல் வந்துட்டு இப்படியெல்லாம் ஸ்டோரி எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அப்படி தான் நினைக்கிறேன். சீரியலை பார்த்தாலே நமக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடும் போல். எப்படியும் கார்த்திக்கு தீபா தான் பாடி கொடுத்து கார்த்தி வந்துட்டு வின் பண்ண போகிறாரு. அந்த மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போகிறீங்க. அதை டக்குன்னு முடிச்சுட்டு வேறு ஒரு என்டர்டைன்மெண்ட்டிங்காக எடுத்துகிட்டு போனால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் நான் வந்துட்டு ஜவ்வு மிட்டாய் மாதிரி தான் இழுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமா அப்படின்ற மாதிரியே ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருந்தால் பார்க்குற நமக்கும் எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்களா வீட்டில் உட்காந்து, இல்லை ஸ்டோரியை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயே ஆல்ரெடி இந்த சீரியலை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஜீ தமிழில் ஒழுங்காக இருந்தது இந்த ஒரு சீரியல் தான். இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் இந்த சீரியலுக்கும் ஓகையா அதுதான்.